சுவையான திருக்க மீன் குழம்பு செய்வது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், வத்தல், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மசாலா 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, நம்ம அரைச்ச மசாலா, தேவையான அளவு தண்ணி, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட ஊற்றிக்கிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன், நீங்கள் பொடி உப்பு கூட போட்டுக்கிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீனை போட்டுக்கலாம். மீனை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இது கூட போட்டுக்கிடலாம். இதனுடைய ரெக்கை ஓரத்தையும் இது உள்ள போட்டுக்கிடலாம். இந்த மீனில் கழிவு அப்படிங்கிறதே கிடையாது. இப்போது குழம்பு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இறக்கும்போது சின்ன வெங்காயத்தை 1-2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இறக்குனா சுவையான சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது கை கால் உடம்பு வலிக்கலாம், நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். இப்போ இதை சாதத்து கூட அப்படி மிதக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.